ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வால்பாறை தான் சுத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற ரொம்பவே முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ல வால்பாறையும் ஒண்ணு. வால்பாறையை சுத்தி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 2 டேஸ் போதுமானது. வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணு. இந்த வீடியோல என்னென்ன பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனைமலை மலைத்தொடர்ல கடல் மட்டத்துல இருந்து 3500 அடி உயரத்துல வால்பாறை அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சியில இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவுலையும் கோயம்புத்தூர்ல இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவுலையும் இந்த வால்பாறை அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் பாத்தீங்கன்னா ஆலியார் டேம். இந்த டேம் வந்து பொள்ளாச்சி டு வால்பாறை போற வழியிலேயே அமைஞ்சிருக்குது. என்ட்ரி டிக்கெட் பெர் ஹெட் 5 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நம்ம டிக்கெட் பே பண்ணிட்டு உள்ள போகலாம். பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். டேம் போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியால கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லலாம். இந்த டேம் போறதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேல போய் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சீனிக் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். மவுண்டைன்ஸ்க்கு நடுவுல பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த டேம் வந்து 1959லயும் 1969க்குள்ள பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த டேம் உருவாக்குறதுக்கான முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்தை அதிகரிக்கிறதுக்கு தான். இங்க இருந்து ஆனைமலை வியூ பாக்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லலாம். ஆலியார் டேம்ல இருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா செக் போஸ்ட் வரும். அங்க வந்து நம்ம வெஹிக்கல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் பெர் ஹெட் 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. வெஹிக்கல்ஸ்க்கும் 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அமௌண்ட் பே பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி இங்க வந்ததுனால சன்ரைஸ் பார்த்தோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த பொள்ளாச்சி டு வால்பாறை போற ரோடு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சீனிக்கான வியூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பிளசண்டான உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். மங்கி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ஆலியார் டேம்ல இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி டு வால்பாறை போற ரோட்லயே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மங்கி ஃபால்ஸுக்கு அலோவ் பண்றது இல்ல. செக் போஸ்ட்லயே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஏன்னா மங்கி ஃபால்ஸுக்கும் நம்ம வந்து என்ட்ரி பே பண்ற மாதிரி இருக்கும். 40 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் நம்ம வால்பாறை போக முடியும். பொள்ளாச்சியில இருந்து ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா லோம்ஸ் வியூ பாயிண்ட். இது வந்து 9th ஹேர்பின் பெண்ட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அழகான அந்த ஹேர்பின் பென்ஸையும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆலியார் டேம் இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். மவுண்டைன்ஸோட வியூ எல்லாமே அழகா இருக்கும். இப்போ நம்ம 27th ஹேர்பின் பெண்ட் கிட்ட வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா வாட்டர்ஃபால் டீ ஷாப்ன்ட்டு ஒரு குட்டி டீ ஸ்டால் இருக்கும். இங்க நம்ம கார் பார்க் பண்ணிட்டு டீ ஷாப்க்கு போகலாம். ஒரு சின்ன ஃபால்ஸ் பக்கத்துல எஸ்டேட்டுக்கு நடுவுல இந்த டீ ஸ்டால் இருக்கிறதுனால ஒரு நல்லவே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு. போற வழியில நம்மளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்டா தான் இருக்கும். ரொம்பவே அமேசிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. கொஞ்ச தூரம் போனீங்கன்னா இந்த ஒரு அழகான சீனிக்கான வியூவை நீங்க பார்க்கலாம். ரொம்பவே அமேசிங்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம். வால்பாறைய வந்து 7th ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து பொல்யூஷன் இல்லாத ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு சீனிக்கான பிளேஸ். வால்பாறையில வருஷம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பிளசன்டான வெதர் இருக்கும். பெஸ்ட் டைம் டு விசிட் எப்போன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் டு ஜான்வரி. வால்பாறை ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீ எஸ்டேட் இருந்து ரொம்பவே பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 56 டீ எஸ்டேட்ஸ் இருக்கு. இதுல மேஜரா பாத்தீங்கன்னா பிரைவேட் டீ கம்பெனிஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த டீ எஸ்டேட் வழியா நம்ம டிரைவ் பண்ணி போறப்போ ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 33வது கொண்டை ஊசி வளைவில் அமைஞ்சிருக்க கவர்கல் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கார்வர் மார்ஸ் அப்படிங்கிறவரோட ஸ்டாச்சு இருக்கு. நம்ம பார்க்கலாம். கார்வர் மார்ஸ் அப்படிங்கிறவர் தான் டீ பிளான்டேஷனை முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. அதனாலதான் அவரோட நினைவா இந்த ஸ்டாச்சுவை வந்து இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரளை டீ எஸ்டேட் அப்படிங்கிற அவரோட எஸ்டேட்டை பார்த்த மாதிரியே அவரோட ஸ்டாச்சுவை வச்சிருக்காங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு அமேசிங்கான வியூ. போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வியூன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வால்பாறையிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற ஒரு பாலாஜி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். கருமலை டீ எஸ்டேட்டுக்குள்ள இந்த பாலாஜி டெம்பிள் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வெஹிக்கிள்ஸ் எதுவும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பிரைவேட் எஸ்டேட் அப்படிங்கிறதுனால. இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போற மாரி தான் இருக்கும். ஃபுல்லா டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போற மாரி தான் இருக்கும். இது பிரைவேட் எஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற ஓன் டெம்பிள் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோகிராஃபி எதுவுமே அவங்க அலோவ் பண்ணல. சுத்தியும் டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல இந்த டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, கூழாங்கல் ரிவர். வால்பாறையிலிருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ரிவர் சைடு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவும் ஒரு அழகான ஒரு சீனிக் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கூழாங்கல் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து கூழாங்கல் ரிவர் அப்படின்னு பேர் வந்தது. ரொம்பவே அழகழகான பெபிள்ஸ் எல்லாம் அங்க இருந்தது. கிட்ஸோட வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நிரர் டேம். வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த டேம் அமைஞ்சிருக்கு. டேம் என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே ஒரு சின்ன டீ ஷாப் இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, பிரெட் ஆம்லெட், டீ, நெறைய வடை எல்லாமே பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. அங்க ஒரு கண்டிப்பா நீங்க நிரர் டேம் போனீங்கன்னா, இவங்க கிட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேம்க்கு என்ட்ரி வந்து ₹50 சார்ஜ் பண்றாங்க. நீர் பாசனத்துக்காகவும், நீர் மின்சாரம் வழங்குறதுக்காகவும் இந்த டேம் வந்து கட்டியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் பாத்தீங்கன்னா, சித்தி விநாயகர் கோவில். இது வந்து வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த சித்தி விநாயகர் டெம்பிள் கூட ஒரு பிரைவேட் எஸ்டேட்ல தான் அமைஞ்சிருக்கு. சுத்தியும் பியூட்டிஃபுல் கார்டனோட ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா, மும்பைல இருக்கிற சித்தி விநாயகர் டெம்பிள்ல இருக்கிற அதே விநாயகர் சிலை தான் இங்கேயும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. வால்பாறை வந்தீங்கன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்ல நல்லமுடி வியூ பாயிண்ட்டும் ஒண்ணு. நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம், அங்க ஒரு குட்டி டீ ஷாப் இருக்கும். அது பக்கத்துல வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணிரலாம். இதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போய் தான் நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம இங்க இருந்து நடந்து போகணும். போற வழியில பார்த்தீங்கன்னா, சோலையார் மவுண்டைன்ஸும், வால்பாறையோட டீ எஸ்டேட்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். வியூ பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம், அங்கருந்து தெரியிற வியூ பார்த்தீங்கன்னா, சொல்லவே முடியாது. அவ்ளோ அமேசிங்கா இருக்கும். ஆனைமுடி பீக், வாட்டர் ஃபால்ஸ், அந்த எஸ்டேட்டோட இத எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு அமேசிங்கான ஒரு வியூ கிடைக்கும். இது வந்து சவுத் இந்தியாவோட டாலஸ்ட் பீக்குன்னு சொல்றாங்க. இப்ப வர நம்ம பார்த்த எல்லா பிளேஸையும் நாங்க ஒன் டேலயே கவர் பண்ணிட்டோம். இப்ப வந்து வால்பாறையோட மெயினான ஏரியா வழியா போயிட்டுருக்கோம். இங்க ஸ்டே பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், காட்டேஜ், ஹோம் ஸ்டேஸ், பங்களோஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாங்க வந்து ஒரு டென்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு வேற ஒரு தனி வீடியோவா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாவே எந்திரிச்சு நாங்க ஸ்டே பண்ண ரெசார்ட்ல இருந்து ட்ரெக்கிங் கூட்டு போயிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு அந்த வீடியோவோட சேர்த்து நான் போடுறேன். வால்பாறை டூ அதிரப்பள்ளி ரோட்ல அமைஞ்சிருக்கிற ஒரு டேம் தான் பார்க்க போறோம். மெயின் ஹில்லுல இருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்க இந்த சோலையார் டேம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா செக் போஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. டேம் பக்கத்துல சின்ன சின்ன டீ ஷாப்ஸ் கூட இருக்குது. இந்த டேம் வந்து ஏசியாவோட செகண்ட் டீப்பஸ்ட் டேம். இந்த பகுதிகள்ல நீர்ப்பாசனத்துக்காகவும், நீர் மின்சாரம் வழங்குறதுக்காகவும் கட்டப்பட்ட டேம்ல இதுவும் ஒண்ணு. இந்த டேம் அப்புறம் அத சுத்தி இருக்கிற அந்த இயற்கை அழக ரசிக்கிறதுக்கே நீங்க கண்டிப்பா இங்க ஒரு தடவ வரலாம்.
வால்பாறை அப்படின்னாலே மவுண்டைன்ஸ், டீ எஸ்டேட், வாட்டர் ஃபால்ஸ், டேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நாம இப்ப பார்த்த பிளேஸஸ் மட்டும் இல்லாம இன்னும் நெறைய பிளேஸஸ் இருக்கு. இங்க வந்து யானைகளோட நடமாட்டம் ரொம்ப இருக்கிறதுனால நெறைய பிளேஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் ஹில்ஸ்ல வந்து அடிக்கடி யானைகளோட நடமாட்டம் இருக்கிறதுனால இப்ப யாரையும் அலோவ் பண்றதில்ல. ஆனா கிராஸ் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வால்பாறையில எங்கிருந்து பார்த்தாலும் அதோட அழக வந்து நீங்க பார்த்து ரசிக்கலாம். அதனால ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கிராஸாவே இருக்கும். நீங்க ஒரு நேச்சர் லவ்வரா இருந்தா கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் உங்க லைஃப்ல இந்த வால்பாறைய நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.